ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் எம்ஜே. இந்த வீடியோவில் சந்திரகலா ஸ்வீட் எப்படி செய்யறது சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பிளேட்டில் 200 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். டேஸ்ட்டுக்காக இதில் நான் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்க்க போகிறேன். கூடவே நான் 50 கிராம் நெய் சேர்க்க போகிறேன். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறதுனால நம்ம கரெக்டான பதத்தில் மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, ஏன்னா சந்திரகலா ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். நான் 200 கிராம் மாவுக்கு 150 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அதில் 300 கிராம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த வாட்டரை நம்ம 10 மினிட்ஸ் பாயில் பண்ணுறதுக்கு விடலாம். உங்களுக்கு சந்திரகலா ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 200 கிராம் மைதா மாவுக்கு 200 கிராம் சுகர் எடுத்துக்கலாம். இந்த சுகர் சிரப் 10 மினிட்ஸில் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். சுகர் சிரப் ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். நான் ஸ்டஃபிங்காக 100 கிராம் ஸ்வீட் பால்கோவா எடுத்திருக்கேன். இதில் டேஸ்ட்டுக்காக நான் 2 ஸ்பூன் சாப் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சுகர் சிரப்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ண மைதா மாவை சின்ன சின்ன பாலுங்களாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மாவு உருண்டை எடுத்து பூரி மாதிரி திரட்டலாம். ரொம்ப மெலிசாக திரட்டக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இதில் நம்ம ஸ்டஃபிங் பண்ணலாம். இப்போ இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால்கோவை சின்ன சின்ன இந்த மாவில் வச்சுட்டு எட்ஜை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு சைடு லேசாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டான ஷேப், சந்திரகலா ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். ப்ரெஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சந்திரகலா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்டவ்வில் எண்ணெய் காயத்துக்காக வச்சுருக்கேன்.
ஸ்டவ்வை வந்து எப்பவுமே சிம்மில் தான் வச்சுருக்கணும். எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ இதில் நான் சந்திரக்கலாவை ஃப்ரை பண்ணுறதுக்காக போட்டுட்ருக்கேன். சந்திரக்கலை வெந்த உடனே மேலே வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சந்திரக்கலை எல்லாம் மேலே வந்துடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சுக்கிறேன். இது வந்து ப்ரௌன் கலர் வர வரையில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சந்திரக்கலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஆறுனாந்து சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. ஊறிடுச்சுன்னா அது ரொம்பவே சாஃப்ட் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சந்திரக்கலா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ஸ்வீட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.